ரொம்ப நாள் வீட்ல இருந்துட்டு லீவ் முடிச்சுட்டு ஹாஸ்டலுக்கு போனோம் அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படி தான் இந்த லீவ் மட்டும் இவ்ளோ சீக்கிரம் ஓடுதுன்னே தெரியல. என் அம்மாகிட்ட புலம்பிக்கிட்டே இருந்தேன். சுத்தமா முடியல. வெறும் ரைஸா போடுறாங்கன்னு. நான் 13 இயர்ஸ் ஹாஸ்டல்ல இருந்திருக்கேன். சத்தியமா இதுவரைக்கும் எங்க அம்மாகிட்ட நான் இப்படி புலம்புனதே கிடையாது. எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். பட் இந்த டைம் சுத்தமா செட் ஆகல. சரி ஓகே அப்படின்னு எங்க அம்மா என்னென்னமோ யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு என்னமோ பொடி செஞ்சுட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் மார்னிங் ட்ரெயின் அப்படின்னா அம்மா நைட்டே எல்லாமே பேக் பண்ணி வச்சுருவாங்க. அன்னைக்கு நைட் எல்லாமே பேக் பண்ணிவிட்டு போய் படுக்கும்போது தூக்கமே வராது. மனசெல்லாம் ஒரே புண்ணா இருக்கு மாப்ள அப்படின்ற மாரி இருக்கும். மார்னிங் சீக்கிரமா ட்ரெயின் அப்படிங்கிறதுனால அம்மா சீக்கிரமாவே ஃபுட் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எல்லாமே முடிச்சுட்டு நானும் என் அம்மாவும் ரன்னிங் சேசிங்கில தான் வந்து அந்த ட்ரெயின பிடிப்போம். போகும்போது ஒரு பாய் சொல்லுவாங்க பாருங்க, மனசே ரொம்ப பாரமாயிடும். அது அப்புறம் ஹாஸ்டல் போனா சரியாயிடும். அப்படி என்ன பேக் பண்ணி வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாமா? என் வீட்டு தோட்டத்திலேயே கடலை போடுவாங்க. ஸோ மேண்டேட்டரியா என் அம்மா குடுக்குற ஸ்நாக்ஸில கடலை கண்டிப்பா இருக்கும். யூடியூப் பார்த்து பருப்பு பொடி, சூப் வச்சு குடிக்க கொள்ளு பொடிலாம் செஞ்சு குடுத்தாங்க. மொளக்கட்டி சாப்பிட பச்சை பயிறு, இட்லி பொடிலாம் பேக் பண்ணாங்க. வீட்டு பின்னாடி முருங்கை மரமும், கருவேப்பிலை மரமும் இருக்கு. ஸ்கூல் படிக்கும்போது இருந்த முடிலாம் இப்போ சுத்தமாவே இல்ல. எல்லாமே கொட்ட ஆரம்பிச்சிடுச்சு. ரொம்ப ஸ்ட்ரெஸ் போல. வளரக்கூட வேணாம். அட்லீஸ்ட் இருக்கிறத மெயின்டெயின் பண்ணா போதும் அப்படின்னு அந்த இலையெல்லாம் காய வச்சு பவுட்ரு பண்ணி குடுத்தாங்க. நம்மளே ரைஸ் வாட்டர் ஃபெர்மெண்ட் பண்ணி தலைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சிட்டேன். நல்லெண்ணெயெல்லாம் வீட்லேயே அம்மா ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அதை ஒரு பாட்டிலில் ஊற்றி எடுத்து வச்சுக்கிட்டேன். பாதாம் பருப்பு, நாட்டு சர்க்கரை, மாதுளம்பழம்லாம் வாங்கி வச்சிட்டேன். அண்ட் ஹாஸ்டலர்ஸ்க்கு முக்கியமான ஒரு பொருள் மேகி. சாப்பாடு ஹாஸ்டலில் நல்லா இல்லை அப்படின்னா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது இந்த மேகி மட்டும்தான். ஸோ அதுவும் கொஞ்சம் ஸ்நாக்ஸும் வாங்கி வச்சாச்சு. இந்த ஸ்நாக்ஸ்லாம் நான் ஹாஸ்டல் போயே வாங்கிக்கலாம். ஆனால் வாங்க மாட்டேன். ஏன்னா நம்ம கையில் இருக்க காசு கொடுத்து வாங்கணும்ல. வீட்டில் இருந்தால் அவங்களே வாங்கி கொடுப்பாங்க. இஃப் யூ ஆர் அ ஹாஸ்டலர் யூ கேன் ரிலேட் மீ.